ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ரீசெண்டாக ஃபேமிலி இன்ட்ரோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதே மாதிரி பார்க்குற நிறையா பேருக்குமே இது யாரோட பையன், இதில் யார் அம்மா அப்பா அப்படின்னு கொஞ்சம் டவுட் இருக்கலாம். அதனால தான் இன்றைக்கி ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஓகே, ஆரம்பிக்கலாம். நான் இந்த வீட்டு தலைவரோட பொண்டாட்டி. என் பேர் சித்ரா, சித்துன்னு கூப்பிடுவாங்க. வாங்க வீட்டின் தலைவர். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் இந்த வீட்டோட தலைவர். என் பேர் மாரியப்பன், மாரின்னு கூப்பிடுவாங்க. எங்களுக்கு மொத்தம் 3 பிள்ளைங்க. ஃபர்ஸ்ட் பையன், அடுத்த 2 பொண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பையனோட குடும்பத்தை பார்க்கலாம் வாங்க. வணக்கங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் பையன். என் பேர் கதிர். இவங்க என்னோட ஃபேமிலி. வணக்கம், என்னோட பேர் பார்வதி, பாருன்னு கூப்பிடுவாங்க. இவரோட வைஃப். எங்க 2 பேருக்கும் 3 பிள்ளைங்க. என்னோட பேர் கார்த்திக். நான் தான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பையன். என்னோட பேர் கிருஷ்ணா, கிருஷ்ணன் கூப்பிடுவாங்க. நான் தான் செகண்ட் பையன். என்னோட பேர் ஜானகி, ஜானுன்னு கூப்பிடுறத எனக்கு பிடிக்கும். இப்போ அவங்கெல்லாம் உனக்கு எப்படி கூப்பிட்டா பிடிக்கும்னு கேட்டாங்களா? உனக்கு என்ன, நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். காய்ஸ், எனக்கு ஃபுல் நேம் வச்சு கூப்பிட்டா பிடிக்காது. நீங்களும் என்னை ஜானுனே கூப்பிடுங்க. இல்ல காய்ஸ், ஜானகினே கூப்பிடுங்க. தாத்தா பாருங்க தாத்தா. டேய், இன்ட்ரோ வீடியோல சண்டை போடாம இருக்க மாட்டீங்களா? சரி சரி காய்ஸ், நீங்களும் ஜானுனே கூப்பிடுங்க. அடுத்து எங்களோட செகண்ட் பொண்ணோட ஃபேமிலி பார்க்கலாமா? வணக்கம், என் பேர் வள்ளி. நான் தான் இவங்களுக்கு செகண்ட் பொண்ணு. வணக்கம், என்னோட பேர் சுந்தர். நான் இவளோட ஹஸ்பண்ட், இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் மாப்பிள்ள. நாங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ்ன்றனால என்னோட வீட்டில் எங்கள் 2 பேரையும் ஏற்றுக்கல. அதனால நாங்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கோம். மிஸ்டர் சுந்தர், நீங்கள் லவ் பண்ணீங்களா, பானிபூரி விற்றீங்களான்லாம் அவங்க கேட்கல. ஹாய் கைஸ், என்னோட பேர் ஹர்ஷா. இவங்களோட ஃபர்ஸ்ட் பையன். என்னோட பேர் தனலட்சுமி. எல்லாருமே என்னை தனான்னு கூப்பிடுவாங்க. இதுதான் என்னோட ஃபேமிலி. ஓகே, அடுத்து எங்களோட லாஸ்ட் பொண்ணோட ஃபேமிலி பார்த்துடலாமா? ஹாய் காய்ஸ், என்னோட பேர் சுஜாதா, சுஜான் கூப்பிடுவாங்க. என்னோட பேர் முத்து. இவளோட ஹஸ்பண்ட், இந்த வீட்டோட செகண்ட் மாப்பிள்ள. ஹலோ காய்ஸ். டே, எல்லாருமே ஃபர்ஸ்ட் பிறந்தவங்க தானே சொன்னாங்க, அப்போ நான் தானே சொல்லணும். சொல்லிக்கோ. ஹலோ காய்ஸ், என்னோட பேர் ஜாரா. நான் இவங்களோட ஃபர்ஸ்ட் பொண்ணு. ஹாய்ங்க, நான் ஆரவ். இவங்களோட செகண்ட் பையன். இவளுக்கு தம்பி மாதிரி. அதென்ன தம்பி மாதிரி? தம்பி தாங்க, கொஞ்சம் நட்டு கலண்டு பீஸு, அதான் அப்படி உளறிக்கிட்டு இருக்கான். ஏங்க நான் ஒன்றும் நட்டு கலந்த பேசுறா இல்லை, ஐ எம் அ டாக்டர். இப்படி தாங்க சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். என்னை டேமேஜ் பண்றதுக்கு வெளில இருந்தெல்லாம் ஆளு தேவையில்லை, நீயே போதும். தேங்க்யூ. இதாங்க என்னோட குடும்பம். வெயிட் போயிடாதீங்க. அதான் குடும்பத்தெல்லாம் முடிச்சிட்டீங்களே, இன்னமும் ஏன் எங்களை போக கூடாதுன்னு சொல்றீங்க? அப்படி தானே பாக்குறீங்க? என் வயிற்றுல பிறந்தது 3 பேர். அவங்கள ஃபேமிலி இன்ட்ரோ கொடுத்தாச்சு. இன்னும் என் வயிற்றுல பிறக்காத இன்னொரு பையன் இருக்கான். அவனை காட்டிடலாமா? வாங்க, அதுக்கு நம்ம கெஸ்ட் ஹவுஸ் போகணும். இவன் தான் நாங்கள் சொன்னது. என்னோட வயிற்றுல பிறக்கலனாலும் இவனும் எங்கள் பையன் தான். வணக்கம், என்னோட பேர் ஸ்ரீதர். ஹலோ, என்னோட பேர் ஸ்ரீமித்ரா, இவரோட ஒய்ஃப். ஹலோ காய்ஸ், என்னோட பேர் ஆத்விக். இவங்களோட ஒன் அண்ட் ஒன்லி சன். சின்ன வயசுல எனக்குன்னு யாருமே இல்லைங்கய்யா, ஏதாவது ஒரு வேலை மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பா கிட்ட கேட்டேன். அன்னைக்கு அப்பா என்னைய வேலைக்கு சேர்த்து, அம்மா அதுக்கப்புறம் எங்க கூடயே இருந்துரு ஸ்ரீதர்னு கேட்டு, அப்புறம் அப்பா நீ இனிமே வேலைக்காரனா இல்லை, நீ ஒரு ஸ்கூலுக்கு ஹெச்எம்னு ஒரு ஸ்கூல் எனக்கு வாங்கி தந்து, அப்புறம் பக்கத்துல இருக்கிற கெஸ்ட் ஹவுஸை எங்களுக்கு கொடுத்து, யாருமே இல்லாத ஒரு அனாதைக்கு இவ்வளோ பெரிய ஃபேமிலியை கொடுத்துருக்காங்க அப்பா. ரொம்ப நன்றிப்பா. டேய், உண்மையிலே இந்த ஃபேமிலிக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். கைஸ் நான் இப்போவே சொல்லிடுறேன், எஸ்எஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு நான் ஹெச்எம்மாக இருக்கேன். தாத்தா வந்துட்டு அப்பாவுக்கு கொடுத்த ஸ்கூல் தான் அது. அதை தான் அடுத்து அப்பா எனக்கு தந்தாங்க. நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க தானேங்க, அதனால தான். ஸோ இதான் என்னோட ஃபேமிலி. நான் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், இதுதான் நம்மளோட குடும்பம். உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம யார் யார் என்னென்ன தொழில் செய்யறாங்கன்னு நாங்க சொல்றோம். உங்களுக்கு தெரியலன்னா கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு ரைஸ் மில் மட்டும்தான் வச்சிருந்தேன். ஸோ அந்த ரைஸ் மில்க்கு நான் என்னோட பேர் தான் மாரி ரைஸ் மில் அப்படின்னு தான் வச்சிருந்தேன். அந்த ரைஸ் மில்லை இப்போ முழுக்க பார்த்துக்கிறது நம்மளோட கிருஷ் தான், நம்ம கதிரோட 2வது பையன். அதுக்கப்புறம் கதிர் மாப்பிள்ளைங்களாம் சேர்ந்து ஒரு ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஆஃபீஸ்க்கு அவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணி எம்சி ஃபைனான்ஸ் ஆஃபீஸ்னு பேர் வச்சாங்க. அதை வந்து கார்த்திக், ஹர்ஷா, ஜானு, தனா அப்படின்ட்டு 4 பேரும் சேர்ந்து பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆரப் அவன் சொல்லிட்டான் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஜாரா, ஆரவோட அக்கா. அவளுக்கு ஆக்சுவலாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிச்சு. ஆனால் நான் டீச்சர் தான் ஆவேன், அதுவும் எஸ்எஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டா. அது வந்து நம்ம ஆத்விக் ஹெச்எம்மா இருக்கான்ல, அந்த ஸ்கூல்ல அவள் ஒரு டீச்சரா இருக்கணும் அப்படின்னு அவள் ஆசை. ஸோ அதனால நாங்களும் ஒன்றும் சொல்லாம சரி நீ போறான் தான் போயிட்டு வா அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இவ்வளோதாங்க ஃபேமிலி. உங்கள் எல்லாருக்குமே யாரோட பையன், யார் அம்மா அப்பா எல்லாமே புரிஞ்சிருக்கும். அண்ட் ஆல்சோ யார் என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க, எதனால் ஒர்க் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சிருக்கும்.
அவ்வளோதான். நான் இன்னும் 5th எபிசோட பண்ணவே ஸ்டார்ட் பண்ணலங்க. நாளைக்கு 4 மணிக்கு போடணும். முடிஞ்ச வரைக்கும் போட்டுருவேன் நம்புகிறேன். பார்ப்போம். கதை ஆரம்பிக்கும் போது நான் உண்மையிலே சொல்கிறேன், யாருக்குமே பிடிக்காதோ அப்படி இப்படின்னு நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ரொம்பவே சூப்பராக போகுது. எல்லாருமே வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ 400+ ஃபேமிலி ஆகிட்டு இருக்கோம். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரில. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டோரி க்ரியேட் பண்ணுறதுல நான் ஒன்றும் ப்ரோலாம் கிடையாது. நானே கொஞ்சம் பிகினர் தான். ஸோ வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் என்னால் கண்டிப்பாக வீடியோ போட முடியும். கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் வேணால் ரெகுலராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே காய்ஸ், நாளைக்கு 4 மணி வீடியோவில் சந்திக்கலாம். நான் உங்கள் மாரி. நான் உங்கள் சித்து. நாங்கள் கிளம்புறோம். டேக் கேர். பாய். பாய்.